துல்ஹஜ் 7 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்று இந்த ஜும்ஆவிலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியதை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரிலும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் நம்முடைய முன்னோர்களோடும் நம்முடைய சந்ததிகளோடும் ஒன்று சேர்ப்பானாக என்று நல்ல துவாவோடு இன்னும் 2 தினங்களில் நாம் ஹஜ் பெருநாளை கொண்டாட இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஹஜ் பெருநாளுடைய மிக முக்கியமான அமலான உலுஹியா குர்பானி கொடுப்பது சம்பந்தமாக சில தகவல்களை இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னதாக சுமார் 5 வாரங்களுக்கு பிறகு ஜும்ஆ பயான் செய்யக்கூடிய வாய்ப்பளித்த அல்லாஹ்வை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. கண்ணியமானவர்களே, உலுஹியான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க. மாலி ஹாதல் உலுஹியா யா ரசூலுல்லாஹ், உலுஹியான்னா என்ன யா ரசூலுல்லாஹ், புதுசாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத், வழிமுறை, நடைமுறை அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. அதுக்கு அவங்க கேட்டாங்க, ஒமானா ஃபீஹி யா ரசூலுல்லாஹ், இதை செய்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒவ்வொரு ரோமத்திற்கும் நீங்கள் எந்த பிராணியை குர்பானி கொடுக்குறீங்களோ ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் பதிலாக ஒரு நன்மை எழுதப்படும். ஆட்டில் எத்தனை ரோமம் இருக்குன்னு நம்மளால செய்ய முடியாது, கணக்கெலாம் போட முடியாது. அப்போ ஏகப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் தஆலா குர்பானியில் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத மிக சிறப்பான முறையில் சொல்லி முடித்தாங்க. அது மாத்திரமில்லை, அதை தொடர்கின்றார்கள். மா அமில இப்னு ஆதம் யௌமமின் அமலி யௌமின் நஹர், அந்த ஹஜ் பெருநாள் அன்று ஆதமுடைய மக்களில் செய்யக்கூடிய அமல்களில் மிக சிறந்த உன்னதமான அற்புதமான ஒரு அமல் அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த நஹர்னு சொல்லக்கூடிய நரபலி. நரபலின்னு சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடியது. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னாங்கன்னா, அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு அமல். நீங்க குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை அல்லாஹ் தஆலா பார்க்கல, உங்களுடைய கல்வை தான் பார்க்கின்றான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வுக்கு போய் சேர்றதில்லை, அது அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் சொல்றான் அப்படி, வலாக்கி யனாலுஹு தக்வா, நீங்கள் அந்த குர்பானி பிராணியை அறுப்பதற்காக பண்ண செலவு இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று, அதை முன்னதாகவே வாங்கி அதன் மீது அதிக பிரியம் வைத்து அதன் மீது பாசம் வைத்து அதுக்கு ஒரு பெயர் வைத்து நீங்க போய் நின்றாலே அந்த பிராணி உங்களை பார்த்தால் சந்தோஷம் அடையும். நீங்கள் காட்டக்கூடிய அன்பு அதற்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி உங்கள் மீது அது பாசம் வைத்து அது வைக்கக்கூடிய பாசத்தை பார்த்து நாம் மெய்சிலிருந்து அதன் மீது இன்னும் அளவு கடந்த பாசத்தை காட்டி வளர்த்து அந்த கடைசி நேரத்தில் அதை அறுக்க போகும்போது இது அறுக்கிறமே அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக அறுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்குகின்றான் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான்.
என் அன்பான பெருமக்களே, அப்படி அறுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணி அது சம்பந்தமாக சில சட்டத்திட்டங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல அந்த குர்பானி பிராணி எப்படி இருக்கணும்னு முதல் இறங்கும். ஆஜானுபாகுவான தோற்றத்தில் அமைந்திருக்க வேண்டும். சொங்கி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆடை பார்த்தாலே அப்படி ஒரு கம்பீரமா இருக்கணும். அற்புதமா இருக்கு, சூப்பரா இருக்கு, குட்டி பார்க்கவும் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஆட்டு பிராணி. இன்னைக்கு சூழ்நிலைக்கு இது போன்ற ஒரு ஆடு நம்ம சந்தையிலேயோ அல்லது வேறு இடங்களிலோ கிராமங்களிலோ குர்பானியினுடைய சீசன்ல வாங்க போறதுன்னு சொன்னா, நான் சொல்ற மாதிரியான பிராணியினுடைய விலை அது குறைஞ்சது 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு வாங்குறது இல்லை. நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி குர்பானியினுடைய விலை 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 27,000 ரூபாய் இப்படி சேர்த்து வாங்குறோம். இன்னைக்கு காலையில் வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மும்பையில் ஆட்டு சந்தை நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறான். ஒவ்வொரு ஆடையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இப்படிலாம் ஆடு இருக்குதா, அது இந்தியாவில். முதல்ல ஒருத்தர் போய் கேட்குறான், இந்த ஆட்டினுடைய விலை எவ்வளவுன்னு. அவன் சாதாரணமாக சொல்கிறான் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு ஆட்டினுடைய விலை. அப்படியே ஷாக் ஆகி போய் இருக்கும் பொழுது அடுத்த 2 செகண்டில் இன்னொரு ஆடை காமிக்கிறான். அந்த ஆட்டினுடைய விலைன்னு கேட்டால் 3.5 லட்சம் ரூபாய். அப்படியே நின்றுச்சு. 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஆடா? கொஞ்ச நேரத்தில் பார்க்குறான், ஒரு ஆடு பார்த்தா இவ்வளோ உயரத்தில் இருக்கு. இறைச்சி மொத்தம் 240 கிலோ இருக்கணும். ஒரு ஆட்டினுடைய இறைச்சி. மாட்டுக்கே அப்படி இல்லை. சரி, 240 கிலோன்னு சொன்னால் அந்த ஆடு முத்தி போயிருக்காதா, அதனுடைய இறைச்சி சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்டால், மிருதுவா அவ்வளவு சுவையா அவ்வளவு இலகுவா இருக்குமா அந்த இறைச்சி. எவ்வளவு ஆடு அப்படின்னு கேட்டால் 10 லட்சம் ரூபாய் ஒரு ஆட்டினுடைய விலை. இது யாருப்பா காசு கொடுத்து வாங்க வருவாங்க? இது இன்னைக்கு தான் இந்த ரேட்டு, நாளைக்கு இது இன்னும் 1 லட்சம் அதிகமாகும். பெருமக்கள், நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஆடு கொடுக்கணும்னு சொன்னா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி. இப்ப நம்மளால 15,000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும்னு சொன்னா, இன்னும் நல்ல ஆடு எவ்வளவு காசு இருந்தாலும் வாங்கிடுவோம். அது 20,000 ரூபாய் தான் பரவாயில்லன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறோம். அந்த ஆட்டை வாங்கிட்டு வந்து அதை பாசம் காட்டி அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை கொடுத்து பராமரித்து வளர்க்கணும். ஆக குறைஞ்சது ஒரு வாரம் 10 நாளாவது அந்த ஆடை நம்ம பராமரிக்கணும். அந்த ஆடை நம்ம பராமரித்து அன்பு காட்டி பாசம் காட்டி வளர்க்கணும். என் அன்பிற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் இப்படி ஆடு இருக்கணும்னு சொன்னாங்க தெரியுமா? வஇன்னஹா லதஅதி யௌமன் கியாமன். அந்த ஆடு நாளைக்கு கியாமத்து நாளையில சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அப்படின்னா என்ன தெரியுமா? சிராத்தல் முஸ்தகீம் பாலம்னா என்ன தெரியுமா? நரகத்திற்கு மேல் ஒரு பாலம் இருக்கும். மயில், இந்த முடி இருக்குல்ல, முடியை விட மிகவும் இலகுவாக இருக்கும், கத்தியை விட கூர்மையாக இருக்கும். அதுல பிரயாணம் பண்றதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி வந்து உதவும். அதனாலதான் கம்பீரமான ஆடு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, ஆடு குட்டி குர்பானு கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதவங்கன்னா அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க முடியாதான்னு கேட்கக்கூடாது. அவர்களும் கடப்பார்கள். மின்னல் வேகத்தில் சுவர்க்கம் செல்வதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்களேயானால். பெருமக்களே, அப்ப அந்த ஆடு எப்படி இருக்கணும்? கம்பீரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, குர்பானி கொடுப்பதற்கு யாரின் மீது கடமை, யாரு குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாருக்குமே குர்பானி கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஹனபி மதுஹபை பொறுத்தவரை குர்பானி யாருக்கு கடமை அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் ஜகாத்து கடமையோ அவங்க குர்பானி கண்டிப்பா கொடுக்கணும். அது வாஜிப் என்பதாகவே தங்களுடைய கித்தாபுகளில் எழுதுகிறார்கள். ஜகாத் யாருடைய கடமை? 87.5 கிராம் யாரிடத்திலே தங்க நகையோ அல்லது அதை வாங்கக்கூடிய அளவிற்கு கிரயமோ இருக்குமானால்
அவங்க என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும். அப்ப ஜக்காத்தினுடைய கடமையை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அது முழுசா நல்லா கவனிக்கலங்க. ஒரு வருஷம் முழுசா இருந்தா தான் ஜக்காத்து கடமை. ஆனா குர்பானியை பொறுத்தவரை அப்படி இல்லை. நேற்று தான் உங்க கையில காசு வந்துச்சு, அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? குர்பானியை கொடுக்கணும். ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை சுன்னத்தே முஅக்கதா என்பதாக சொல்கிறார்கள். இன்னைக்கு உங்களுடைய செலவு போக ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, ஜகாத்தினுடைய அளவு தங்கத்தால பார்க்கும் பொழுதுதான் 87 கிராம் சொல்வார்கள். ஆனால் வெள்ளியை பொறுத்தவரை 612 கிராம் வெள்ளி வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்க கையில பணம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும். 612 கிராம் வெள்ளி என்ன ரேட் இருக்கும்? அதிகபட்சமா போனால் 45,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்குள்ள இருக்கும். அவ்வளோதானே இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அந்த அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சாகணும்? ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும், இது குர்பானி கொடுத்தாக வேண்டும். என் அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த ஜக்காத், இந்த குர்பானி இருக்குகின்றது அல்லவா? இந்த குர்பானி சம்பந்தமாக பல தகவல்கள் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதிகப்படியாக கூட்டு குர்பானியிலே மக்கள் கவனம் செலுத்தி வருகின்றார்கள். இது சம்பந்தமாக சரியான முறையில் சட்டங்கள் பேணப்படுகின்றதா, அதை சரியான முறையில் பின்பற்றப்படுகின்றதா என்று கேட்டால் மிக மிக மோசமான சூழ்நிலை தான் இந்த குர்பானி, கூட்டு குர்பானிகளுடைய சூழ்நிலை. கூட்டு குர்பானிங்கிறது என்ன? ஆடு கொடுக்கிறதா இருந்தால் ஒரு தனிநபருக்கு கொடுக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுக்க முடியாது, ஒருத்தருக்கு தான் செய்ய முடியும், ஆட்டு குர்பானி கொடுக்க முடியும். மாடாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டகம் கொடுக்கலாம். இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டகம் தடை செய்யப்பட்டதன் காரணத்தினால ஒட்டக குர்பானி என்ன செய்ய முடியல, பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. அந்த மாட்டு குர்பானி பொறுத்தவரை இப்போ ஒரு வீட்டில் 7-8 பேர் இருக்கிறாங்க, 7-8 பேருக்குமே குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 7-8 பேருக்கும் சேர்ந்து ஒரு மாடு வாங்கி குர்பானி கொடுத்து இவர்களுடைய கடமையை நீக்கிக் கொள்ளலாம், சரி செஞ்சுக்கலாம். இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு கூட்டு குர்பானிங்கிறது இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா வியாபாரமாக ஆகிப்போச்சு, பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. கூட்டு குர்பானியினுடைய விலையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க. சில பேர் 3,500 சொல்கிறாங்க, சில பேர் 3,800 சொல்கிறாங்க, 4,000 சொல்கிறாங்க, 4,200 சொல்கிறாங்க. இது மாதிரி பல பேர் பலவிதமான விலையை வைக்கிறாங்க. இந்த மாதிரி விலை வைக்கக்கூடிய விஷயத்தில் மிக கவனம் தேவை. கூட்டு குர்பானி, முதல்ல கூட்டு குர்பானி கொடுக்குறாங்கல்ல, அவங்க விஷயத்தில் நம்ம சில ஒழுக்கங்களை எப்படி பேணணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். கூட்டு குர்பானிங்கிற அடிப்படையில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த கசாப்பு கடைக்காரங்க, கறி கடைக்காரவங்க, மாட்டு கறி கடைக்காரவங்க ஆள் சேர்ப்பாங்க, போர்டு எழுதி போட்டுருவாங்க. யாராவது சேரணுமோ என்ன செய்வாங்க, காசை கொடுத்து சேர்த்துக்கிடுவாங்க. ஒரு ஆளுக்கு 3,500 4,000 வச்சுக்கிடுவோமே, 4,000 ரூபா ஒரு பங்கினுடைய விலைன்னு வாங்குறாங்க. 7 பேருக்கு என்ன ஆச்சு? 7 பேருக்கு என்னமாச்சு? கணக்கு போட்டு சொல்லுங்க, எவ்வளோ ஆச்சு? 28,000 ஆச்சா? 28,000 ஆச்சு. இப்ப ஒரு மாட்டினுடைய விலை இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கூடவும் வரலாம், குறையவும் வரலாம், இல்லையா? இப்ப சைட்டுமே இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு 50, 60, 100 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, 4,000 வாங்கிட்டாங்க. ஆனா ஒரு மாடு 28,000 வாங்குறாங்க, ஒரு மாடு விலை தெரியாமல் 35,000 வாங்குவாங்க, 50,000 ரூபாய்க்கும் வாங்குவாங்க, 25,000 ரூபாய்க்கும் வாங்குவாங்க, இல்லையா? இப்போ மாட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவங்க ஒவ்வொரு மாடையும் வாங்கும்போது கணக்கு கரெக்டாக வைக்கணும். இந்த 7 பேருக்கு இந்த மாடு அப்படின்னு பேர் சொல்லி வாங்கணும், ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பேணுதலாக குர்பானி கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட மட்டும்தான் கூட்டு குர்பானிக்கு பங்கு சேரணும், இல்லையா பங்கு சேரக்கூடாது. எப்படி வாங்கணும்? என்னென்ன பேர் முதல்ல லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, முதல்ல 7 பேர், அந்த 7 பேருக்கு இந்த மாடு,
பேர் எழுதி தனியாக விட்டுருங்க. இப்படி ஒவ்வொரு 7 பேருக்கும் தனித்தனியாக வாங்கி என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அடுத்து அதை அறுக்கும் பொழுது யாரு பெயருக்கு குர்பான் ஆட்டை நம் மாட்டை வாங்கணுமோ அந்த மாடை வாங்கி கொண்டுட்டு வந்து அறுக்கும் பொழுது இன்னன்னார் இவங்களுக்கு ஆக இந்த மாடு என்ன செய்யப்படுகின்றது, குர்பானி கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லி அறுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த மாட்டினுடைய பங்கை 7ஆக பிரித்து அந்த இறைச்சியைத்தான் என்ன செய்யணும், பங்குதாரருக்கு கொடுக்கணும். சில மாட்டு குர்பானி கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒட்டு மொத்தமா சகட்டு மேலைக்கு எல்லா மாடையும் என்ன செஞ்சிருவாங்க, குர்பானி கொடுத்து யார் பேரையும் சொல்றது இல்லை, யாருடைய பங்கையும் குறிப்பிடுறது இல்லை. அப்படி குறிப்பிடாம மொத்தமா அறுத்து மொத்தமா பங்கு வச்சு மொத்தமா பிரிச்சு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வீட்டுகளுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த கூட்டு குர்பானி செல்லாது, அப்படி செய்யக்கூடாது. அன்பானவர்களே, இன்னொரு விஷயம் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு பொடுபோக்கா போயிட்டு தெரியுமா இந்த கூட்டு குர்பானி விஷயத்துல. யாரு போய் ஆடை வாங்கிட்டு வந்து அதை கட்டி வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு இறையை கொண்டு வந்து எங்க போய் இறையை தேடி எங்கிட்டு போய் அதை வளர்த்து பராமரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம், பொடுபோக்கா போய் ஒரு 4000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். அப்படித்தானே போச்சு இன்னைக்கு, அப்படித்தானே போச்சு. 4000 ரூபாய் கொடுத்துட்டு செஞ்சிடணும், இருந்துடணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போறதே கிடையாது. நமக்குன்னு உள்ள பங்கு ஒரு 5 கிலோவோ ஒரு 7 கிலோவோ 10 கிலோவோ 8 கிலோவோ நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடும். அதை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், சாப்பிட்டுக்கிடுவோம், அடுத்து பங்கு வச்சு கொடுத்துக்கிடுவோம். அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம என்ன செஞ்சிடறோம், பொடுபோக்கு அப்படி இருக்கக்கூடாது. குர்பானி பொறுத்தவரை ஆடோ மாடோ ஒட்டகமோ எதுவாக இருந்தாலும் நீங்க போய் பக்கத்துல நிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குர்பானி பிராணியை தங்களுடைய கரங்களாலே பிஸ்மி சொல்லி அறுத்திருக்கின்றார்கள். அதுதான் சுன்னத்து. குர்பானி பிராணி யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்க குர்பானி பிராணி அறுக்க தெரிஞ்சவங்க தங்களுடைய கரங்களாலேயே என்ன செய்யணும், அதை அறுக்க வேண்டும். எப்படி அது தெரியுன்னு சொன்னா, அந்த குர்பானி பிராணியை உங்களுக்கு சுத்தம் செய்து தரக்கூடியவங்கள்ட்ட கேட்டு என்ன செஞ்சு, அதுவும் பயமா இருந்துச்சுன்னா அறுக்கக்கூடியவங்கள்ட்ட கொடுத்து நம்ம முன்னாடி எடுத்த மாதிரி நிற்கணும். ஏன்னா அந்த ரத்தம் இந்த பூமியில படுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பாவங்கள் மொத்தம் மன்னிக்கப்படுகின்றது. அதனால குர்பானியுடைய விஷயத்துல அந்த கூட்டு குர்பானியில நம்ம என்ன செய்யறது இல்லை, போய் நின்று பார்த்து இது நம்மளுடைய மாடு, இது நமக்காக வேண்டி அறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு செயல்படுறது இல்லை. அப்படி செயல்படாததுனால அப்ப நாம சுன்னத்துகளை என்ன செய்கின்றோம், தவற விட்டு விடுகின்றோம். என் அன்பிற்குரிய பெருமக்களே, இப்ப சில அன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார், நேற்றுன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்டாரு, இந்த குர்பானி பிராணி கொடுக்குறோம் இல்லையா, அதை நம்ம ஏற்கனவே நேர்ச்சை செஞ்சிருந்தோம்னு சொன்னா அதையும் சேர்த்து நீயத்து வச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. நேர்ச்சைன்னு சொன்னா, நான் இந்த மாதிரி என்னுடைய இந்த தேவை நிறைவேறுச்சுன்னு சொன்னா ஒரு ஆடு வாங்கி நான் என்ன செஞ்சிடறேன், அல்லாஹ் பேரில் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டாரு, அதுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கிறலாமான்னு சொன்னா அப்படி சேர்க்க முடியாது. ஆட்டை பொறுத்தவரை நமக்குன்னு 3 பங்கு வைக்கணும். அதுல ஒரு பங்கு நமக்கு, இன்னொரு பங்கு ஏழைகளுக்கு, இன்னொரு பங்கு சொந்தக்காரங்க இல்லையா. ஆனால் நேர்ச்சையை பொறுத்தவரை மொத்த கறி இறைச்சியையும் என்ன செஞ்சிடணும், ஏழைகளுக்கு தானமாக தர்மமாக சதக்காவாக கொடுத்து விட வேண்டும். ஆனால் கூட்டு குர்பானி வைங்களேன், கூட்டு குர்பானியில நம்ம என்ன செய்யலாம், இந்த நேர்ச்சையை சேர்க்கலாம். நேர்ச்சைங்கிறது ஒரு இபாதத்தினுடைய அடிப்படையில் உள்ள ஒரு அமல். அதே மாதிரி அகீகாவுடைய நியத்தில் நாம இருந்தோம் சொன்னா அதையும் என்ன செய்யலாம், கூட்டு குர்பானியில சேர்க்கலாம் என்பதாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகின்றது. அதை நினைவுல வச்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நாம அறுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணியினுடைய
அந்த அருவு பார்த்தீங்களா, அறுக்கிறோம்லே கத்தி, அது ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கணும். எந்த அளவு கூர்மையாக இருக்கணும்னு சொன்னால், கத்தியை நல்லா இறுக்கி பிடிச்சி அதனுடைய தொண்டை குழி ஒரு இருக்கும், அந்த தொண்டை குழியினுடைய அந்த நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா கலலை மாதிரி, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும். அதில் கத்தியை நறுக்குன்னு வச்சு அழுத்தமாக முன்னாடி ஒரு இழுக்கணும், ரெண்டாவது இழுக்கில் அந்த 4 நரம்பும் கட்டாயிடும். போட்டு குறன்னு அறுத்து அதை சித்திரவதை செய்யக்கூடாது. அதை நல்லா விளங்கி வச்சுக்கிறோங்க. ரெண்டாவது, நம்ம செய்யக்கூடிய தப்புகளில் மிகப்பெரிய ஒரு தப்புன்னு தெரியுமா, ஒரு 4 ஆடு வீட்டில் குர்பானி கொடுக்குறோம் பாருங்க, 4 ஆடு பின்னாடி நிற்குதுன்னா அந்த ஆடுகளுக்கு முன்னாடியே வச்சு என்ன செய்வோம், ஒரு ஆடை குர்பானி கொடுப்போம். அந்த குர்பான் அறுக்கக்கூடிய அந்த காட்சியை அந்த 3 ஆடும் பார்க்குதுன்னு சொன்னால் அப்படி பார்க்க விடக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய கல்வியில், அதனுடைய சிந்தனையில், அதனுடைய எண்ணத்தில் கொஞ்சம் தடுமாற்றமும் பயமும் ஏற்பட்டு நடுங்க ஆரம்பித்துவிடும். அதனுடைய நடுக்கம் நமக்கு குறையாக ஏற்பட்டுவிடும். அதனால் என்ன செய்யணும்னா, மறைச்சு வச்சு தான் என்ன செய்யணும், தெரியாம தான், மற்ற ஆடுகளுக்கு தெரியாமல் ஒரு ஆடை என்ன செய்யணும், குர்பானை கொடுக்கணும். அது மறைச்சு வச்சுட்டு அடுத்த ஆடை கொண்டு வந்து என்ன செய்யணும், குர்பானை கொடுக்கணும். அதே மாதிரி குர்பானி இப்போ 4-5 வீடு பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போகணும், இந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேகமாக என்ன செய்யக்கூடாது, அதனுடைய ரூஹ் முழுவதுமாக என்ன செய்ய போகாம அதை என்ன செய்ய தலையை துண்டா தண்ணியை எடுத்துடக்கூடாது. அதை உரிக்க போகும்போது முழுவதுமாக ரூஹு போயிருக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க. வரிசையாக ஆடை அறுத்து போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த ஆடை உரிச்சுட்டு அடுத்த ஆடை உரிக்கும் பொழுது அது முழுவதுமாக ரூஹு போயிருக்காது, உள்ள இறைச்சிகள் எல்லாம் சூடாக சுண்டிக்கிட்டு இருக்கும். பார்த்துருப்பீங்க, கறியை வெட்டி முழுசா துண்டு காலையோ அல்லது ஒரு செப்பையோ தூக்கி போடும் பொழுது அதனுடைய இறைச்சி துடிக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்படி துடிக்கக்கூடிய அந்த பிராணியை சாப்பிடக்கூடாது. முழுமையாக ரூஹு செஞ்சிருக்கணும், பிரிஞ்சிருக்கணும். அப்படி பிரிகிறதுக்கு முன்னாடி நம்ம தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடு அமர்ந்து குளிர்ந்த மாதிரி இருக்கணும். அன்பிற்குரிய பெருமக்களே, அதற்கு அடுத்ததாக இப்ப ஒரு ஆடு அல்லது மாடு குர்பானிக்காண்டு ஒரு பிராணியை வாங்கிட்டோம். வாங்கப்பட்ட அந்த பிராணி குர்பானி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி போயிடுச்சு, காணாம போச்சு, அல்லது இறந்து விட்டது. இப்ப என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்பானி கொடுக்கக்கூடியவர் வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தார், நல்ல வசதியானவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஆடு வாங்கி அந்த ஆடை குர்பானி கொடுக்கணும். இது மார்க்க சட்டம். இப்ப இன்னொரு ஆடு வாங்கிட்டார், குர்பானி கொடுக்கிறது இப்ப பிறை 10 அன்னைக்கு தான் கொடுக்கணும், தொழுதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். இப்ப காணாம போச்சுல, அந்த ஆடு திரும்பி வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறது, 2 ஆட்டையும் குர்பானி கொடுக்கணுமான்னா இல்லை, தேவையில்லை. 2 ஆட்டையும் சீர்தூக்கி பார்க்கணும். எப்படி, 2 ஆட்டுல எது பார்க்கறதுக்கு கம்பீரமா, நல்ல ஆஜானு பாகுவா, நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்குதோ அந்த ஆடை என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கணும். முதல்ல வாங்கின ஆடு சிறப்பான ஆடு, அது திரும்பி வந்துருச்சு, இது அதை விட விலை கம்மி, இது கொஞ்சம் பரவாயில்ல, சுமாரான ஆடு தான், அதனால இதை கொடுப்போம், அதை வச்சுக்கிறோம்னு நினைக்கக்கூடாது, அதைத்தான் கொடுக்கணும். அல்லது முதல்ல வாங்கின ஆடு ஓடி போனது திரும்பி வந்துருச்சு, ஆனால் 2வது ஆடு வாங்கினோமே, வேற வழி இல்லாமல் வாங்கணும், அப்படி வாங்கின அந்த ஆடு இதை விட முதல்ல வாங்கினதை விட ரொம்ப சிறப்பான ஆடு, ரொம்ப கட்டியான ஆடு, நல்லா பார்க்கறதுக்கு அழகான ஆடு அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன செய்ய விட்டுறக்கூடாது, கொடுக்காம விட்டுறக்கூடாது, அதைத்தான் கொடுக்கணும். முதல்ல உள்ளதை நிப்பாட்டிடணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த அடிப்படையில் இப்ப கூட்டு குர்பானி சிறந்ததா, தனியா ஆடு கொடுக்குறாங்களே அது சிறந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. எந்த கூட்டு குர்பானில் சேர்ந்து கொடுக்கலாமா, அந்த ஆட்டுக்குட்டியை கொடுக்கலாமா, எது சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, குர்பானியை பொறுத்தவரை கூட்டு குர்பானியும் ஆட்டு குர்பானியும் ஒண்ணுதான், மாற்றம் இல்லை.
நீங்கள் கூட்டு குர்பானியில் சேர்ந்து குர்பானி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே உள்ள கடமை நீங்கி விட்டது. ஆனால் ஆட்டு குர்பானியை வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய கடமை நீங்கி விட்டது. ஆனால் சவாபுங்க அடிப்படையில் எது ஏற்றும் சொன்னால் ஆட்டு குர்பானி தான். ஏன் அப்படின்னா கூட்டு குர்பானிக்கு நீங்கள் ஒரு 3500 4000 கொடுத்தா வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் அது பக்கத்திலே போகிறதில்லை. அறுத்ததுக்கு அப்புறம் இறைச்சி தான் உங்களை தேடி வரும், அதை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஆனால் ஆட்டு குர்பானி அப்படி இல்லை. ஆட்டு குர்பானியை பொறுத்தவரை பெருமக்களே, நீங்களே வாங்கி 10,000மோ 15,000மோ 20,000மோ ஆட்டுக்கு தகுந்த விலையை கொடுத்து காசை பார்க்காம வாங்கிட்டு வந்து நீங்களே அதுக்கு பாசம் காட்டி நீங்களே பராமரித்து நீங்களே அதை வளர்த்து நீங்களே அதை என்ன செய்ய நடைமுறைப்படுத்த நஷ்டம் லாப நஷ்டத்தை பார்த்து என்ன செய்ய கொடுக்குறீங்கன்றதுனால அதுக்குத்தான் சவாபு அதிகம். கூட்டு குர்பானியை பொறுத்தவரை சவாபு கம்மி தான். கடமை நீங்கிடுமான்னு கேட்டால் கடமை நீங்கிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் நல்ல அஜர்த்து சொன்னார், ஆட்டோ ஒரு பகவாக இருக்கணுமா, நல்ல கம்பீரமாக இருக்கணுமா ஆடு. அதனால் இந்த ஊர்லேயே யாரும் நம்ம வாங்கின ஆடுமா வாங்கக்கூடாது, அப்படி ஒரு சிறப்பான ஆடு வாங்கணும். எங்கடா வாங்கலாம், பரமக்குடி சந்தைக்கு போனோம்னா அங்கே சூப்பரான ஆடு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சந்தைக்கு போய் நல்லா தேடி பிடிச்சி ஒரு ஊர்லேயே நம்ம ஆடு தான் பார்க்கறவங்களுக்கு இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலை கூட கொடுத்து 30,000 40,000 50,000 நல்ல பெரிய ஆளை கொண்டு வந்து இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பெருமைக்கு ஊர்லேயே நம்ம ஆடு தான், அவர் வீட்டில் ஆடுங்க ஆள் அடுத்தம்பா சூப்பரான ஆடுப்பா அப்படின்னு 4 பேர் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்குறாங்கல்ல. இந்த குர்பானி சிறப்பல்ல, இதுக்கெல்லாம் மதிப்பு இல்லை. அல்லாஹுக்காகத்தான் கொடுக்கணும், அல்லாஹுக்காக தான் கொடுக்கணும். பெருமைக்காக எண்ணி குர்பானி கொடுப்பதில் சிறப்பு என்பது கிடையாது. என் நன்றிக்குரிய பெருமக்களே, அதே மாதிரி கடன் இருக்குது, கடன் இருந்தால் குர்பானி கொடுத்தாகணுமா கொடுக்காம இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. கடனை பொறுத்தவரை நல்லா விளங்கிக்கிறங்க. இப்போ உதாரணமாக ஒரு 1,00,000 ரூபா கடன் உங்களுக்கு இருக்குது, 1,00,000 ரூபா கடன் இருக்குது. அதே சமயத்தில் 1,00,000 ரூபா கடனை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்குது. பொருளாதாரம்னா அதுக்கு ஒரு நகையோ அல்லது வேறு ஏதோ சொத்தோ அதை விற்க அந்த கடனை அடைச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் குர்பானி கொடுத்து தான் ஆகணும். குர்பானி கொடுக்காம நிப்பாடலாம் முடியும், குர்பானி கொடுத்து தான் ஆகணும். ஆனால் கடன் இருக்குது, அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நகையும் இல்லை சொத்தும் இல்லை, ஏழ்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சட்டம். குர்பானி அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வசதி இருந்தால் நீங்கள் குர்பானி கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, இறந்தவர்களுடைய பெயரில் குர்பானி கொடுக்கலாமா? மூத்தா போயிட்டாங்க, அத்தா மூத்தா போயிட்டாங்க, அல்லது அத்தாவுடைய அத்தா மூத்தா போயிட்டாங்க, நம்ம கூட பிறந்தவங்க யாராவது மறைத்து விட்டார்கள், மரணித்தவர்களுடைய பெயரில் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம். என்ன ஆதாரம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆடுகளை குர்பானி கொடுப்பார்கள். அப்போ ஏன் 2 ஆண்டு குர்பானி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உல்ஹியத அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க, நான் மரணித்த பிறகும் எனக்காக நீங்கள் ஒரு ஆடு குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லிக்காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க, நான் மரணித்ததுக்கு பிறகு எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும்னு நான் எனக்கு ஒன்று கொடுக்குறேன், நான் என்னுடைய வசியத்துக்கான எனக்கு வசியத்து செஞ்சாங்கல்ல அதுக்காக வேண்டி ஒரு குர்பானி கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், குர்பானியை கொடுக்கலாம். சில பேர் அல்லாஹ்வின் பேரில் குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. குர்பானி எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான். நீங்கள் உங்கள் அத்தா பேரில் கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தான் கொடுக்குறீங்க, உங்களுக்காண்டி கொடுத்தாலும் அதுவும் உங்கள் அல்லாஹ்க்காண்டி தான் கொடுக்குறீங்க. அல்லாஹ்வுக்கு தனியாகலாம் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரில் நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்க, அல்லது இறந்து விட்டவங்களுடைய தகப்பனார் பேரில் நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் யாருக்கோ குர்பானி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று நீங்கள் விளங்கிக்கிறணும், நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றிட்டு தான் அதை செய்ய முடியும். உங்கள் பேரில் குர்பானி கடமை இருக்குமானால் அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டுத்தான்
நீங்கள் நபிசுல்லாஹுக்கு கொடுக்கிறதோ அல்லது வழிமார்களுக்கு கொடுக்கிறதோ அல்லது வீட்டில் இறந்துவிட்ட முன்னோர்களுக்கு மூதாதைகளுக்கு கொடுக்கிறதோ கொடுக்க முடியும். அது இல்லாமல் நீங்க என்ன செய்யறது இல்லை, உங்களுடைய குர்பானியை நீங்க நிறைவேற்றல, அத்தா பேர்ல கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உள்ளான குர்பானியை என்ன செஞ்சிடாது, நீங்கிறாரு. ஒரு ஆடு பொறுத்தவரை ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக வேண்டியோ அல்லது இறந்துகளுக்காண்டியோ நம்ம கொடுக்குற ஆனா அவங்க பேர் நியத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, நியத்து வைக்க முடியாது. அன்பிற்குரிய பெருமக்களே, இது போன்ற குர்பானியினுடைய சட்டங்கள் ஏராளமாக இருக்குகின்றது. உங்களுக்கு